ஹாய், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா க்ரீமியான சோயா சங்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வச்சிருக்க சோயா சங்கை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாயில் பண்ண சோயா சங்கை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாம 2 பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா இறங்கும்ட்டு. சரி, ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டு நான் வந்து 1 ஏலக்காய் 1 பே லீஃப் போட்டிருக்கேன். நான் பார்த்த வீடியோல 3 ஏலக்காய் 2 பே லீஃப் போட்டிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு புரியும். ஸோ இதுல 1 ஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, 5 பாதம், லைட்டா பெப்பர், தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வேக வச்சு அது நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க கிரேவியை போட்டு பாயில் பண்ண சோயா சங்க் போட்டு ஸ்பூன் கர்ட் போட்டு கொத்தமல்லி போட்டீங்கன்னா ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபி பாத்தீங்கன்னா க்ரீமியான சோயா கிரேவி. ஸோ இது எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா. சத்தியமா நல்லாவே இல்லை, இந்த மாதிரி ஓவர் பவரிங்கா இருக்கு அந்த ஸ்பைசஸோடது. கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க.